மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம், அத்தியாயம் 22. என் செல்ல மாறா, இந்த லெட்டரை நீ படிக்கும்போது அம்மா உயிரோடு இருக்க மாட்டேன். அம்மா இல்லைன்னு நீ எப்பவும் அழக்கூடாது. அம்மா எப்பவும் உன் கூடவே இருப்பேன். 1 வருஷம் ஆச்சு நீ என் கூட பேசி. இப்போவும் என் கூட பேசாமல் இருக்கன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கோ. அவ்வளவுதான். நீ நல்லா படிக்கணும், நல்ல பையனாக இருக்கணும், எந்த தப்பும் பண்ணக்கூடாது, எப்பவும் யாரையும் ஏமாற்றக்கூடாது, உன்னால் யாரும் கஷ்டப்படக்கூடாது. இதுதான் இந்த அம்மாவோட ஆசை. இவ்வளவு தூரம் உன்கிட்ட நான் ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? உன் உடம்புல ஓடுற ரத்தம் அப்படி. இத்தனை நாளாக என்கிட்ட எந்த விஷயத்துக்காக கோபமாக இருந்தியோ அதை உனக்கு சொல்கிறேன். நான் ஒருத்தரை விரும்பினேன், அவரும் என்ன விரும்பினார். அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். 2 பேரும் சேர்ந்து யாருக்கும் தெரியாமல் சந்தித்து பேசி எங்கள் காதலை வளர்த்தோம். உன்னோட பாட்டி எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தாங்க. அவர்கிட்ட போய் சொன்னேன். அவரோட அப்பா எங்கள் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாருன்னு சொன்னார். அப்போது எதுக்கு என்ன காதலிச்சிங்கன்னு கோபமாக கேட்டேன். அவர் என்ன மெல்ல சமாதானம் செஞ்சார். நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறமா போய் எங்கள் வீட்டில் நின்னா எங்கள் அப்பாவால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எனக்கு தாலியை கட்டினார். நமக்கு கல்யாணமான விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். ஒரே 1 வாரம் மட்டும் பொறுத்துக்கோ. அடுத்த வாரம் என் அண்ணனுக்கு கல்யாணம் இருக்கு இல்லை? இந்த நேரத்தில் நம்மளால பிரச்சனை வேண்டாம். அண்ணனோட கல்யாணம் முடிஞ்சதும் நம்ம கல்யாணத்தை பற்றி அப்பா கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னார். நானும் அவரை நம்பினேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல 2 பேரும் சந்திச்சுக்கிட்டோம். அவர் என்கிட்ட பொண்டாட்டிக்கான உரிமையை எதிர்பார்த்தாரு. பேசி பேசியே என் மனசை மாற்றிட்டாரு. அவர் தான் தாலியை கட்டிட்டாரேன்னு நானும் அதுக்கு சம்மதிச்சேன். ஆனால் அவர் அந்த தாலியை கட்டினதுக்கு ஆதாரம் எதுவும் இல்லை அப்படின்னு யோசிக்காமல் போயிட்டேன். அவர் அண்ணனோட கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் திடீர்னு அவர் அண்ணியோட தங்கச்சியையே இவருக்கு கல்யாணம் பண்ண பேசி முடிவு பண்ணிட்டாங்க. ஊரே அதை பற்றி தான் பேச்சா இருந்துச்சு. அதை கேட்டு பயந்து அவரை பார்க்க போனேன். ஆனால் அவரை பார்க்க முடியல. என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் ராத்திரி வீட்டுக்கு வந்தேன். உள்ள யாரோ உன் பாட்டியை கட்டி வச்சுருந்தாங்க. யார் பண்ணது இதுன்னு பதறி போய் அவங்க கிட்ட ஓடினேன். ஆனால் அதுக்குள்ளே அவங்க கழுத்தில் கத்தியை வச்சாரு உங்கள் அப்பா. அவரை பார்த்ததும் எனக்கு அவ்வளோ அதிர்ச்சி. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? உங்களை தேடித்தான் போனேன் அப்படின்னு சொன்னேன். தெரியும், அதுக்கு தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொன்னார். எங்கள் அம்மாவை என்ன பண்ணுறீங்க? விடுங்க அப்படின்னு அவர்கிட்ட சண்டை போட்டேன். உங்கள் அம்மாவை விடணுமா? அப்போ உன் கழுத்தில் இருக்கிற தாலியை கட்டி என் கையில் கொடு அப்படின்னு கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமல் கேட்டார். நான் முடியாதுன்னு சொன்னால் உன் பாட்டியை கொன்னுடுவேன்னு மிரட்டினார். எனக்கு பெரிய இடத்துல பொண்ணு கிடச்சிருக்கு. அந்த வாழ்க்கையை நான் கெடுத்துக்க விரும்பலை. நாளைக்கு காலையில் எனக்கு கல்யாணம். அங்கே வந்து நீ எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. ஏன்னா உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனது யாருக்கும் தெரியாது. அதுக்கு ஆதாரமும் இல்லை. இப்போ உன் கழுத்தில் இருக்கிற தாலியையும் கழட்டி என் கையில் கொடுத்துட்டா இதோட நம்ம உறவு முடிஞ்சிடும் அப்படின்னு மனசில் குற்ற உணர்வே இல்லாமல் சொன்னார். தாலி மட்டும்தான் எனக்கு கட்டுனீங்களா அப்படின்னு கோபமாக நான் கேட்டேன். நீ ஏமாந்தா அதுக்கு நானா பொறுப்பு அப்படின்னு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் சொல்லிட்டு என்னை மிரட்டி என் கழுத்தில் இருந்த தாலியை வாங்கிட்டு போயிட்டாரு. யார்கிட்டையாச்சும் இதை பற்றி சொன்னால் உங்கள் அம்மாவை உயிரோடவே விட மாட்டேன். உன்னோட பேச்சை இங்கே யாரும் கேட்க மாட்டாங்க. அப்புறம் நீ தான் அசிங்கப்பட்டு நிற்கணும். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு போகும்போது என்னை திரும்பவும் மிரட்டிட்டு தான் போனார். என்னால் அப்போது அழ மட்டும்தான் முடிஞ்சது. வேற எதுவும் பண்ண முடியல. பைத்தியக்காரி மாதிரி முட்டாள்தனமாக நான் பண்ண காரியத்துக்கு வேற என்ன பண்ண முடியும்? மறுநாள் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கல்யாணம் ஆகிடுச்சு. உன் பாட்டி என்னை திட்டி திட்டி ஓஞ்சு போயிட்டாங்க. நடந்ததெல்லாம் மறந்துட்டு நான் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு என்னை போட்டு தினமும் கட்டாயப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. நான் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஒருத்தன் என்னை ஏமாத்திட்டு போனான். நான் இன்னொருத்தனை ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக நின்னேன். என்னோட பிடிவாதத்துக்கு ஏற்ற மாதிரி நீ என் வயிற்றில் இருந்தது தெரிய வந்துச்சு. உன் பாட்டிக்கிட்ட இருந்து அதை மறைச்சிட்டேன். நான் எப்போவுமே கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுனால பாட்டிக்கு எந்த சந்தேகமும் வரல. 5 மாதம் முடிஞ்ச போது தான் அவங்களுக்கே தெரிஞ்சது. என்னை அடித்து திட்டி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் கருவை கலைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏண்டி இப்படி பண்ணன்னு வீட்டுக்கு வந்து என்ன அடித்தாங்க. நான் அவங்கக்கிட்ட கெஞ்சினேன். என்னால் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எனக்கு கடைசி வரைக்கும் துணையாக இந்த குழந்தை இருந்துட்டு போகட்டும். தயவு செஞ்சு என்னை விட்டுடுமா அப்படின்னு கதறினேன். என்னோட பிடிவாதத்துக்கு முன்னால் ஒன்றும் பண்ண முடியாமல் பாட்டியும் விட்டுட்டாங்க. இந்த ஊரை விட்டு போயிடலாம்னு நினச்சோம். ஆனால் சொந்த வீடு இடம் இதை விட்டுட்டு போக முடியல. புது இடத்துல போய் 2 பேரும் தனியாக என்ன பண்ண முடியும்? எங்கே போனாலும் அசிங்கப்பட போகிறது உறுதி. அதுக்கு சொந்த மண்ணிலேயே இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இங்கேயே இருந்துட்டோம். நான் கர்ப்பமாக இருந்தது அவருக்கு தெரியும். குழந்தை பிறந்ததும் அவருக்கு தெரியும். எத்தனையோ தடவை உன்னையும் என்னையும் பார்த்துருக்காரு. ஆனாலும் அவர் எதையும் கண்டுகிட்டதே இல்லை. ஒன்று மட்டும் நிச்சயம், நான் வாயை மூடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அவர் உன்னையும் என்னையும் எதுவும் செய்ய மாட்டார். நான் உண்மையை சொன்னால் நிச்சயமாக உன்னை கொலை கூட பண்ண தயங்க மாட்டார்.
உன்னை வச்சு என்ன மிரட்ட முயற்சி பண்ணுவார். அதனால தான் நீ உயிரோடு இருக்கணும்னு தான் நான் உன்கிட்ட உண்மையை சொல்லாமல் அமைதியாக இருந்தேன். இப்போ உன்கிட்ட சொல்கிறதுக்கு காரணம் என் பையனை என்கிட்ட கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் போகிறோமே அப்படின்ற குற்ற உணர்ச்சி தான். நீ என்னை தப்பாக நினச்சிடக்கூடாதுன்ற ஆதங்கமும் தான். அது மட்டும் இல்லாமல் நான் பண்ண தப்புக்கு நீ ஏன் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் உன்கிட்ட இதை சொல்கிறேன். உன் அப்பா பேர் ரத்னவேல், இந்த ஊர் தலைவர் ராஜவேலோட 2வது பையன். இதை நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் சொல்கிறேன். அவனை எதிர்த்து எதுவும் பண்ணிடாத, அப்புறம் உன்னை உயிரோடவே விடமாட்டான். தயவு செஞ்சு அம்மா சொல்கிறத கேளு. நீ எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் இந்த அம்மாவுக்கு வேணும். அன்பு முத்தங்களோடு உன் அம்மா செல்வகுமாரி. அந்த லெட்டரை படித்ததுக்கப்புறம் என்னால் தாங்கவே முடியல. ராத்திரி பூரா உட்காந்து அழுதுகிட்டே இருந்தேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா மேடம், எத்தனையோ நாள் அந்த ஆளை பார்த்து நான் ரசிச்சிருக்கேன். வெள்ளை வேட்டி சட்டையில் மீசையை முறுக்கிக்கிட்டு புல்லட்டில் கெத்தாக ஆள் போகும்போது ஆசைப்பட்டிருக்கேன், வளர்ந்ததுக்கப்புறம் அவரை மாதிரி இருக்கணும்னு. ஆனால் என் அம்மாவோட லெட்டரை படித்த அந்த நிமிஷம் தோணுச்சு, சி இவன்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு. அந்த ஆளை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரே வெறி. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணேன் என்றான் இளமாறன். என்னடா பண்ண? பதறினாள் ஜீவிதா. அவசரப்பட்டு கொலை ஏதாச்சும் பண்ணிட்டியா? விரக்தியாக புன்னகைத்தான் அவன். எப்படி மேடம் அதை பண்ணுவேன்? எங்கள் அம்மாவோட கடைசி ஆசை நான் யாரையும் ஏமாற்றக்கூடாது, நான் எந்த தப்பும் பண்ணக்கூடாது அப்படின்றது தான். அதையும் மீறி நான் எப்படி அதை பண்ணுவேன்? அப்போ வேற என்ன பண்ண? சார், நீங்கள் சந்தேகப்பட்டது ரொம்ப கரெக்ட், பார்த்திபன் இன்பரசனிடம் சொல்லிக்கொண்டு இருந்தான். அந்த ஆளு கணேசன் எச்சக்கையால் ஈக்காக்கா ஓட்டாதவனாம். அவனோட லெஃப்ட் ரைட்டாக இருக்கிற மருதமுத்துவுக்கே பணத்தை எண்ணி எண்ணி தான் கொடுப்பானாம். அதே போல் அவன் பொண்டாட்டி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். அவனோட மாமனார் இந்த மாதிரி தானம் தர்மம் பண்ணுறதுக்கு தனியாக வருமானம் வர்ற மாதிரி ஏற்பாடு செஞ்சு அதை தன் பொன் பேரில் எழுதி வச்சிருக்காரு. அதில் இருந்து தான் அந்த சஞ்சீவன் சொன்ன மாதிரி அந்த அம்மா உதவியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ஆள் வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிற காசுல இருந்து ஒத்த ரூபாய் யாருக்கும் செலவு பண்ண மாட்டானாம். அப்போ அந்த பணத்தை எல்லாம் அவன் என்ன பண்ணான்? எல்லாம் சொத்து வாங்கி வச்சிருக்கான், அப்புறம் பணம் வட்டிக்கு விட்டு ரொட்டேஷன் பண்ணியிருக்கான், அவ்வளவுதான். அப்போ எப்படி அந்த இளமாறனுக்கு மட்டும் அவ்வளவு பணத்தை தூக்கி கொடுத்தான்? இடிக்குதில்ல? ஆமாம் சார், பொதுவாக இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் தான் பண்ணுற தப்பா மறைக்கிறதுக்காக பணத்தை கொடுத்து சரி கட்டுவாங்க. அப்போ இவன் பண்ண ஏதோ ஒரு தப்பு இளமாறனுக்கு தெரிஞ்சிருக்கு, ரைட்? எஸ் சார், அவன்கிட்ட கேட்டு பார்க்கணும் சார். ஏதாச்சும் ஒரு விஷயத்த வெளியில் சொல்லக்கூடாதுன்னு அவன்கிட்ட மிரட்டி வச்சிருந்தானான்னு. அப்புறம் அந்த ஆளுக்கு என்னென்ன கெட்ட பழக்கம் இருக்குன்னு விசாரிக்க சொன்னனே. சிகரெட்டு பீடி பழக்கம் எல்லாம் இல்லை சார், தண்ணி மட்டும் போடுவானாம். அப்புறம் பொண்ணுங்க? இல்லை சார், அப்படி எதுவுமே இல்லைன்னு மருதமுத்து சாதிக்கிறான். நம்பலாமா அவனை? நம்பலாம்னு தான் தோணுது சார். ஏன்னா அந்த ஆள் எங்கே போகிறான் எங்கே வரான் எல்லாத்தையும் தெரிஞ்சவன் மருதமுத்து தான். அப்படியே அவனுக்கு தெரியாமல் இருந்தா அவனோட பர்சனல் விஷயமா இருக்கும் போல, அதை அவனோட ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு தான் போவானாம். இன்பரசன் தன் பேனாவால் சத்தம் எழுப்பிக் கொண்டே யோசித்து கொண்டிருக்க அவனுடைய அறையில் இருந்த தொலைபேசி ஒலித்தது. எடுத்து பேசினான். சார், நான் ராயபுரம் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார், உங்கள் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு போன விசாரணை கைதி இளமாறன் மேலே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண சொல்லி இங்கே 4 பேர் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். திகைத்தான் இன்பரசன். இப்போது இளமாறனின் மேல் ஏற்பட்டிருக்கும் புகார் என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.